பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசுவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் சபையார் எழுந்து நிற்போம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பாமாலை 15.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் தலித் மற்றும் ஆதிவாசி நேயரை கொண்டாட கூடியிருக்கும் வேளையில் மறக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகின்ற நீதியின், கண்ணியத்தின் மற்றும் விடுதலையின் கடவுளை ஆராதிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் சாதி, தராதரம், தகுதிகள் மற்றும் சலுகைகள் ஆகிய அனைத்து சுவர்களும் தகர்க்கப்படுகின்றன. நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரையும் உள்ளடக்கும் கடவுளுடைய அன்பை கொண்டாடி நீதி, சமாதானம் மற்றும் நம்பிக்கையின் வழியில் நடக்க நம்மையே அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோம். விடுதலை அளிக்கும் அன்பின் கடவுளே, ஒடுக்கப்பட்டோரின் கூக்குரலை கேட்டு உமது ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு வழிநடத்தியதற்காக உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனையும் உம்முடைய சாயல் சமமான கண்ணியத்தோடு படைத்ததற்காகவும் மாறாத உம்முடைய அன்பு, நீதி மற்றும் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறு வழிபாட்டில் உமது பரிசுத்த ஆவியானவரால் எங்களை புதுப்பியும். சாதி மற்றும் பாகுபாடுகளின் ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒரே குடும்பமாக இணைத்தருளும். தலித் மற்றும் ஆதிவாசி சமூகத்தினரை நம்பிக்கையினாலும் தைரியத்தினாலும் பலப்படுத்தும். உமது திருச்சபையானது நீதி, ஒப்புரவு மற்றும் விடுதலைக்காக உறுதியாய் நிற்க அருள் செய்யும். இந்த ஆராதனையானது உம்முடைய பரந்த அன்பிற்கு விசுவாசமுள்ள சாட்சிகளாக வாழ எங்களை அர்ப்பணிப்பு புதுப்பித்தாக. எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் நம்முடைய பிழைகளை உணர்வோமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடிமையாக்கப்பட்டோரின் கூக்குரலை கேட்டவரும் ஒடுக்கப்பட்டோரின் துன்பத்தை கண்டவரும் தம் ஜனங்களோடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உலா வருகிறோமாகிய கடவுளுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எளியவர்களை உயர்த்தி பசி உள்ளவர்களை நன்மையினால் திருப்தி ஆக்கிற கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களையும் நாம் மௌனமாயிருந்த தவறுகளையும் கடவுள் நம்மை அடைக்கிறபடி அன்பு செய்ய தவறியதையும் உண்மையாய் அறிக்கை செய்வோம். இளைத்தவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் நம்முடைய பாவங்களை சேர்ந்து அறிக்கை செய்வோம். நாம் நம்முடைய பிழைகளை இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமும் மன உருக்கும் நிறைந்த கடவுளே, நீர் எங்கள் முன்னோர்களை துன்பங்களின் வழியே வழி நடத்தினாலும் அவர்களின் வேதனைகள் நீர் அவர்களை கைவிடவில்லை. உம்முடைய விடுதலை எல்லோருக்கும் உரியது அல்ல என்பது போல நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். விளிம்பு நிலையில் இருப்போர் பரியாசம் பண்ணப்பட்ட போதும், ஒதுக்கப்பட்ட போதும், காயப்படுத்தப்பட்ட போதும், அவர்களின் கண்ணியம் மறுக்கப்பட்ட போதும் நாங்கள் மௌனமாக இருந்தோம். பல வேளைகள் பிறரை எங்களைப் போல் அன்பு செய்யாமலும் அன்பை ஏற்றுக்கொள்ளாமலும் ஒடுக்கப்பட்டோரின் பக்கம் நிற்காமலும் போய்விட்டோம். எங்கள் பெருமை, அலட்சியம், பயம் மற்றும் ஜீவனை விடுவிப்பதற்கு பதிலாக அதை கட்டி போடும் அமைப்புகளில் நாங்கள் பங்கெடுத்து பாவங்களை அறிக்கை செய்கிறோம். ஏழைகள், உடைந்த உள்ளங்கள், ஒடுக்கப்பட்டோர் மற்றும் மடுக்கப்பட்டோர் கூக்குரலுக்கு முகந்திரும்ப கொண்டோம். உம்முடைய நீதி, இரக்கம் மற்றும் மன உருக்கத்தை பிரதிபலிக்க தவறிய தருணங்களுக்காக எங்களை மன்னியும். இறைவா, எங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரியும். எங்களை கட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு சங்கிலியும் உடைத்தெறியும். எங்களுக்குள் செம்மையான ஆவியை புதுப்பித்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உமது விடுதலை, உம்மை பற்றும் அன்பு வழியில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பழைய ஏற்பாட்டு உமது ஜனங்களைப் போல எங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழிநடத்தும். அதனால் உமது ராஜ்யத்தின் அடையாளங்களாக நாங்களும் வாழ்வோமாக. எங்களை விடுவிக்கிறவரும் காப்பாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். அடிமைகளின் கூக்குரலை கேட்டு
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின கடவுள் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிருபையினால் புதுப்பிக்கப்பட்டு புதிய ஜீவன் உள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறீர்கள். சமாதானத்தோடு போங்கள். கடவுளுடைய விடுதலையின் பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமேன். ஞாயிறு பிள்ளை சிறுவர்கள் மனன வசனத்தை சொல்லுவார்கள். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை போல அந்நியனை சுடேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிடம் அன்பு கூறுவீர்களாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களோ, நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 19:34. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டினார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை செய்யலும் செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்கள் தக்கதாக நம்மை சரி கட்டமும் இருக்கிறார். சங்கீதம் 103:6-10 வரை. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்து அருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நறுகுண்டமும் ஆனா இருதயத்தை நீர் புறக்கணீர். மகிழ்விக்கும் அண்ணா, ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேற்றுமையானவர்களை சிந்தையாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரோமர் 12:16. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்பண்ணுவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் ஏறாதபடிக்கு அவர்கள் தன் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வரு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி
திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். If you're happy and you know, clap your hands. If you're happy and you know, clap your hands. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, clap your hands. If you're happy and you know, snap your fingers. If you're happy and you know, snap your fingers. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, snap your fingers. If you're happy and you know, say Amen, Amen. If you're happy and you know, say Amen, Amen. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, say Amen, Amen. If you're happy and you know, do all three. Amen. If you're happy and you know, do all three. Amen. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, do all three. Amen. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் அழகான வசனங்களை சொல்லவும் அருமையான பாடலை பாடவும் நீர் கொடுத்த தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் உடல் வளர்ச்சியும் ஆரோக்கியத்தை அருளும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். இவர்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோருக்காக நன்றி படைக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை இவ்வழியாய் அருமையான பாடல்களை பாடவும் வசனங்களை சொல்லவும் ஊக்குவித்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அவர் திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எப்பொழுதும் சிறு பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் விளங்க நீர் கிருபை செய்தீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னவரே, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்தருளும். உம்முடைய ஆளுகை பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. பாட முடிந்தது. தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். 10 18. பிலேமோன் 10 18. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனமில்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கும் சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடுக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் விடுதலையாக உண்டாக்கினவர். அவர் என்னென்றைக்கு உண்மை காக்கிறவர்.
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் மீட்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துர்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். யாவரும் சேர்ந்து சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து விசுவாச அறிக்கையை சொல்லுவோம். நீதியை உருவாக்குகிறவரும் அந்தகாரமும் குழப்பம் நிறைந்த இடங்களிலிருந்த முழு படைப்பையும் நடத்துகிறவராகிய கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் ஜனங்களோடு அவருடைய பலவீனங்களிலும் உடைந்த அனுபவங்களிலும் அவர் கூடவே பயணம் செய்தார். கடவுள் தொடர்ந்து படைத்து கொண்டும் மறுபடியும் உருவாக்கி கொண்டும் மனுக்குலத்திற்கும் படைப்பிற்கும் இடையே பாதிக்கப்பட்ட உறவுகளை உருமாற்றி கொண்டும் இருக்கிறார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குமாரனாக பிறந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கன்னியிடம் கர்ப்பமுற்று காணப்படுகிறதும் காணப்படாதுமான யாவற்றையும் நல்லது என்று பிரகடனம் செய்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்தின் அதிகாரங்களும் வல்லமைகளும் எதிராக கடவுளுடைய மகத்தான புரட்சியை அவர் அறிவித்தார், அறிக்கையிட்டார், வாழ்ந்தும் காட்டினார். விரைவில் அவர் அவருடைய கொலைவெறி சதிகளை பலியானார். திரளான ஜனங்களுக்கு முன்பாக பகல் வெளிச்சத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணத்தில் கடவுள் உலகத்தின் தீமையையும் பூமியின் நரகத்தையும் வெளிப்படுத்தினார். மரணத்தின் பிடியிலிருந்து கடவுளால் உயிரோடு எழுப்பப்பட்டு போர் வெறி பிடித்த இந்த உலகத்தில் திவ்ய எழுச்சியை அவர் அறிவித்தார்.
ஒரு புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்த அவர் மீண்டும் வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள பிதாவுடனும் குமாரனுடனும் இருந்தவரும் இருக்கிறவரும் என்றும் இருப்பவருமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனித கொடூரங்களுக்கும் கொடூரமான பிரபஞ்ச வல்லமைகளுக்கும் மத்தியில் ஜீவனை தூண்டுகிற எந்த திருத்துவ பிரசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்தமும் பொதுவானதுமாகிய அப்போஸ்தல ஒரே திருச்சபையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் நமக்கு கற்றுத்தரப்பட்ட திவ்ய அன்பையும் இரக்கத்தையும் எதிர்ஒலித்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் விசுவாசிக்கிறோம். ஒரே ஞானஸ்தானத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதில் நாம் ஒவ்வொருவரும் திருத்துவ கடவுளால் திவ்ய விடுதலைக்குள் தழுவப்படுகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலும் பரிசுத்த ஆவியின் மாறாத பிரசன்னத்தினாலும் பரிசுத்தவான்களின் கூட்டத்தின் ஜபங்களுக்கு பதிலாக இந்த உடைந்த உலகம் கடவுளால் சீர்படுத்தப்படும் என்ற விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். குருசேகர பொருளர் நிதி அறிக்கையை வாசிப்பார்கள். தொடர்ந்து அறிவிப்புகள். ஆராதனை நிறைவில் தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்லவும். ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் திருமண்டல் மிஷினரி ஊழியர்களுக்காக காணிக்கை பொருட்கள் விற்பனை நடைபெறும். சபையார் பங்கு பெற்று செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 28/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெப ஆராதனையை நமது ஆலயத்தில் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் நடத்துவார்கள். 30/8/2026 5ஆம் ஞாயிறு ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும். திருமண்டல அறிவிப்பு. திருமண முன் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 29/8/2026 சனிக்கிழமை பசுமலை மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டவர்கள் சபை குருவானவரை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர் 26/8/2026 திரு மில்டன் பவர்ஸ். இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் 24/8/2026 மிஸ்டர் தினகரன் மிஸ்ஸஸ் சூசன் தினகரன். 29/8/2026 டாக்டர் பிரதீப் ஜான்சன் மிஸ்ஸஸ் சுனிதா பிரதீப். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் நன்றி படைக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையை சார்ந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்ற அன்பு சகோதரர் மில்டன் பவர்ஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வில் ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளை ஐயா காணவும் அவருடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வண்ணமாக இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாட இருக்கின்ற அன்பு தம்பதியார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் அன்பு சகோதரர் தினகரன் ஐயாவுக்காகவும் சூசன் தினகரன் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் வாழ்வில் நீர் இணைத்து இந்நாள் வரை நீர் பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் வழிநடத்தி கொண்டு வருகின்றீர். இன்னும் அநேக திருமண நாளை அவள் கண்டு கொள்ளவும் உமக்கு சாட்சியாய் வாழவும் நீர் உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வண்ணமாய் அன்பு சகோதரர் டாக்டர் பிரதீப் ஜான்சன் ஐயாவுக்காகவும் அம்மா சுனிதா பிரதீப் அவளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை நினைத்து இல்லற வாழ்க்கை நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக திருமண நாளை அவள் காணவும் உமக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையிலே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீர் உதவி செய்தலும். நீரே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தொடர்ந்து காணிக்கை பாடலாக கீர்த்தனை 5. காணிக்கை படிக்கின்ற பொழுது ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று உருடமாக இருக்கிற அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் நன்றி படைக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் நன்றி படைக்கின்றோம். எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய சுகத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நிமித்தம் நாங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்திற்காய் நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுது நாங்கள் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதியும், அதற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையை சார்ந்த அன்பு சகோதரர் திரு கிறிஸ்துராஜா ஐயா அவர்கள் நம்முடைய ஆராதனையிலே இந்நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவரை சபையின் சார்பாக நான் அன்போடு அழைக்கின்றேன்.
பாரும். விடுதலை நாயகனே, எங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் எங்களுக்கு விடுதலை அளிக்கிற நல்ல தெய்வமே, நன்றிலிருத்தோடுமை தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வழிபாட்டு நேரத்தில் இந்த திரு வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த அந்த பெரும் பேருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உங்களுடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. பேசுகிற ஆண்டவரை என்னை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் சாமி. இங்கே அமர்ந்து தியானிக்கிற அத்தனை பேருடைய இருதயமும் ஆண்டவரே உமக்கு சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வழிக்கும் வல்லல் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் கூடி வந்திருக்கிற திருமக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மாபெரும் சிலாக்கியம். அந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான நம்முடைய சபையின் ஆயரவர்களுக்கும் நம்முடைய சபை சங்கத்தாருக்கும் அருமையான திருமக்களாய் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு விஷயம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலே இந்த வழிபாட்டை முன்னின்று நடத்தி தருகிற அருமையான பயிற்சி ஆயர் திரு மாணிக்கம் அவர்களுக்கும் இசை நேர்த்தியாக வாசித்து இந்த வழிபாட்டை மிக அழகாக கொண்டு செல்கிற அருமை சகோதரருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். 2-3 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அவர் சிஎஸ்சி சபையை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு சுயாதீன சபையை சார்ந்தவர், இண்டிபெண்டன்ட் சர்ச் பேக்ரவுண்டில் இருக்கிறவர். அவர் ஃபோனில் சில விஷயங்களை கேட்டு தெளிவு பெற்ற பிறகு முடிக்கும்போது சொன்னார், ஐயா, சமீப நாட்களாக அல்லது கடந்த பல மாதங்களாகவே யூடியூப் வழியாக உங்களுடைய செய்தியை அவ்வப்போது நான் கேட்டு வருகிறேன். இந்த மாதத்திலும் நீங்கள் பேசுகிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இந்த வரப்போகிற சண்டேயில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றமானது தலித் ஆதிவாசி சண்டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கும்படி எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த ஒடுக்கப்படுதலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலேருந்து என்னது அப்படின்னு சொல்லி இடையில அவர் குறுக்கிட்டு, என்னது தலித்து ஆதிவாசி ஒடுக்கப்படுதல், சமத்துவம், சமூக நீதி, இதெல்லாமா சர்ச்சில் பேசுவாங்க? இதெல்லாம் அரசியல்வாதிகள் அரசியல் மேடையில் பேசக்கூடிய விஷயம். இதை போய் உங்கள் சர்ச்சில் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோபமாக, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏளனமாக கூட கேட்டார். உடனே நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். கடவுள் வெறுமனே பாவத்திற்கான பரிகாரியாக மாத்திரம்தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினாராம்? இயேசு வெறும் பாவ பரிகாரம் செய்கிறவர் தானா? அவர் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கிற சிக்கல்களை, உபத்திரவங்களை, சங்கடங்களை பார்க்க மாட்டாராம்? ஒருவேளை சாதியின் பெயராலே தாழ்த்தப்படும் போது, தலைமுறையாக வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது, வலியவர் எளியவரை ஒடுக்கும்போது, அப்படி ஒடுக்கும்போது அவர்கள் கண்ணீர் விட்டு கதறும்போது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, இது என்னுடைய வேலை இல்லை, இது சமூக சார்ந்த பிரச்சனை, இது நீங்களே பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் அமைதலாக இருந்தார். தொடர்ந்து நான் அவரிடத்தில் பேசினேன். நிச்சயமாக ஆண்டவர் இதையெல்லாம் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கிறதில்லை, இது மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற முக்கியமான விஷயம். ஏனென்றால் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது முழுமையான விடுதலை கொடுக்கும்படியாக. சரீரம், ஆத்துமா, ஆவி, இது 3 இணைந்து தான் ஒரு மனிதன். இந்த 3 தன்மைகளிலும் முழுமை பெற்ற விடுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், இல்லையா? ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சைக்கலாஜிக்கலி, சோசியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி காட் வாண்ட்ஸ் டு ஃப்ரீடம். காட் வாண்ட்ஸ் டு கிவ் ஃப்ரீடம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கும்போது, ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான், நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான நானுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? ஃப்ரம் பாண்டேஜ் டு ஃப்ரீடம், காட் வாக்ஸ் வித் ஆப்ரஸ்ட் என்று தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டவருடன் பயணிக்கும் கடவுள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டவருடன் பயணிக்கும் கடவுள் என்கிற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்பிற்காக நமக்கு ஒரு சங்கீதம் உட்பட 4 திருமறை பாடங்கள் வாசிக்கப்பட்டது. முதல் 2 திருமறை பாடங்களை மேலோட்டமாக உங்களிடத்திலே சொல்லிவிட்டு நிறைவாக வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பாடத்திலிருந்து மாத்திரம் ஒரு 3 குறிப்புகளை, 3 சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே பதிவு செய்து இந்த அருமையான தியானத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன்.
முதலாவது வாசி கேட்ட உபாகமம் 26 அந்த பகுதியில் இருக்கிற அந்த சம்பவத்தை கொஞ்சம் என்னை பாருங்கள். நான் ஒரு காட்சிப்படுத்தி உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மிக சுருக்கமாக இந்த இடத்துல இங்கேருந்து சொல்லி அனுப்பும்போது உங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது, நல்லா பேசுங்கன்னாங்க. நான் எப்பொழுதும் போல் நிறைய நேரம் பேசுகிறோன்னல்ல, சுருக்கமாக நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த 26வது அதிகாரத்தில் ஒரு அழகான காட்சி. இந்த முழு உபாகமுமே நீங்கள் ஒருவேளை இதனுடைய பின்னணியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் மோசஸ் சொல்கிறாங்க. மோசே அவர்கள் யோர்தானிலே வைத்து தன்னுடைய இறுதி உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இதற்கப்புறம் யோர்தானை கடந்தவுடன் அவர்கள் அங்கே வாக்களிக்கப்பட்ட தேசமாகி அந்த செழிப்பான தேசம் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. அப்பொழுது ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையை, ஒரு அருமையான உரைகளை இல்லையா அவர் மோசே அங்கே இருக்கிற மீந்திருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டதிலே ஒன்றுதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 26ஆம் அதிகாரம். அங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் கடவுள் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அங்கே நீங்கள் நிரந்தரமாய் குடியேறி இளைப்பாறும் போது, அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களிலே விவசாயம் செய்வீர்கள். அப்படி நீங்கள் விவசாயம் செய்யும்போது அங்கே விளைகிற கனிகளிலே முதற் பேரானவற்றை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு, அது ஒருவேளை அத்திப்பழமாக இருக்கலாம், திராட்சை பழமாக இருக்கலாம், மாதுளம் பழமாக இருக்கலாம், பேரீச்சம்பழமாக இருக்கலாம். இதெல்லாம் பொதுவாக அந்த பகுதிகளில் விளைகிற பழங்கள் தானே. இந்த பழங்களிலே முதற் பேரானதை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கடவுளுடைய சமூகத்துக்கு போய், ஆலயத்துக்கு போய், அங்கே பலிபீடத்துக்கு முன்பதாக ஆசாரியர் நிற்பார். அந்த ஆசாரியருடைய கைகளில் இந்த கூடையை கொடுங்கள். அவர் அந்த கூடையை வாங்கி அங்கே பலிபீடத்தின் முன்னாலே வைப்பார். அப்பொழுது நீங்கள் அந்த இடத்துல நின்று வசனித்து சொல்ல வேண்டியதுதான் என்னது, நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் முன் நாட்களிலே மிகுதியும் பாடுபட்டார்கள், மிகவும் சொற்பமான ஒரு ஜனம், ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களித்தார், நான் உன்னை கடற்கரை மனையை போல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதே போலதான் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் எங்களுடைய முற்பிதாக்களிலே 3ஆம் அவராகிய அந்த யாக்கோபு என்பவர் ஒரு 70 பேரோடு கூட எகிப்துக்கு வந்து சேர்ந்தார் பஞ்சம் பிழைப்பதற்காக. அப்பொழுது அந்த தேசத்திலே நாங்கள் பலுகி பெருகினோம், எங்களுடைய மூதாதையர் பலுகி பெருகினார்கள். ஆனால் இதை பார்த்த அந்த எகிப்தியர் எங்கள் மீது பொறாமை கொண்டு கோபம் கொண்டு எங்களை ஒடுக்க பார்த்தார்கள். அப்படி ஒடுக்க எங்கள் மூதாதையர் கடவுளை நோக்கி கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள், ஓலமிட்டார்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை விடியும் என்று கதறினார்கள். அவருடைய கூக்குரலின் சத்தம் கடவுளுடைய சந்நிதியிலே போய் எட்டினது. எனவே கடவுள் ஒரு திட்டம் வகுத்தார். மோசே என்கிற என்னை கொண்டு கடவுள் உங்களை எல்லாம், உங்களுடைய மூதாதையரெல்லாம் விடுவித்தார். இப்படிலாம் சொல்லி கொண்டு வரும்போது ஒரு அருமையான வசனம் அங்கே இருக்கிறது, 11ஆம் வசனம். அதுதான் இந்த நாளின் தலைப்புக்கு பொருந்தி போகிற ஒரு வசனம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இந்த முதல் பகுதியிலே தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான கருத்து. அதாவது நீங்கள் அங்கே அழகாய் இளைப்பாறுவீர்கள், சுகமாய் அந்த அருமையான தேசத்திலே தாபரிப்பீர்கள், நல்ல விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும், அந்த விளைவின் முதல் பலனை நீங்கள் கடவுளுக்கு செலுத்துவீர்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீ மாத்திரமல்ல, உன் குடும்பம் மாத்திரமல்ல, இங்கே பங்கு பிரிக்கப்படாத அந்த லேவி கோத்திரமும் உங்களிடத்தில் இருக்கிற அந்நியரும் என்று போட்டிருக்கிறது, பரதேசியும். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கடவுள் விடுவிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல வெறுமனே பாவ சாபத்திலிருந்து மாத்திரமல்ல, அனைத்து விதமான விஷயங்களும் அவர் விடுதலை கொடுக்கிறார். இங்கே அந்த பரதேசி என்று சொல்லப்பட்ட அந்த மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு வந்தவர்கள். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கீழாக அவர் நிலங்களிலே கூலிகளாக வேலை செய்தார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, அந்த தேசத்திலே ஏற்கனவே இருந்த ஏழைகள், அவர்களை கடவுள் அழிக்க சொல்லவில்லை, எனவே அவர்கள் தொடர்ந்து அங்கே இருந்தார்கள். இப்படி அந்த தேசத்திலே நிறைய பரதேசிகள் என்று சொல்லப்படுகிற ஏழைகளும் அந்நியரும் விதவைகளும் இல்லையா புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களை நீ நினைத்துக்கொள். ஏனென்றால் நீ ஒரு காலத்திலே
நீயும் உன்னுடைய மூதாதையரும் உன்னுடைய சந்ததியும் ஒரு காலத்தில் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தீர்கள். அதை நினைத்து கொண்டு நீங்கள் பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, நீங்கள் அவர்களோடு இணைந்து மகிழ்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு இணையான சம மரியாதையை, கௌரவத்தை இவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே அழகான ஒரு ஆலோசனையை அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் இதைத்தான் சிந்திக்க வேண்டும். The blessing of God is not complete when I receive it. It becomes complete when the vulnerable can rejoice with me. அதாவது கடவுளின் ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொள்ளும் போது அது முழுமையடைவதில்லையாம், அது எளியவருக்கும் இயலாதவருக்கும் பகிரப்படும் போது தான் அது முழுமை அடைகிறது. அதைத்தான் இந்த அருமையான வசனம் 11ஆம் வசனம் நமக்கு விளக்கி சொல்கிறது. கடந்த காலத்தின் வேதனையை நினைவு கூர்ந்து நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கல்ல, இனி யாரையும் ஒடுக்காதவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நான் பெற்ற இன்பம் பெருகை வயம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தா நான் பெற்ற துன்பம் பெருகை வயம் சொல்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டேங்க, நான் ஆர்டினேஷன் வாங்குறதுக்கு பல காலம் ஆச்சுங்க, இவரும் கஷ்டப்படட்டும் இல்லையா, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், இவரும் கஷ்டப்படட்டும் இப்படி சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஊழியங்கள்லையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அருமையான காரியம், மோசே வழியாக அந்த மக்களுக்கு, நீங்கள் அடிமைப்பட்டீர்கள், நீங்கள் கூக்குரலிட்டீர்கள், நீங்கள் கதறினீர்கள், உங்கள் கதறலை கேட்டு உங்களை நான் விடுவித்தேன், அதே போல் நீங்களும் அடுத்தவரை அடிமைப்படுத்தக்கூடாது. நீயும் லேவியனும், ஏன் லேவியன் என்றால் மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் நிலம் பங்கிடப்பட்டிருக்கிறது, லேவியருக்கு அது பங்கிடப்படவில்லை. எனவே லேவியரும் அதோடு கூட சேர்ந்து உங்களோடு உங்கள் தேசத்தில் இருக்கிற பரதேசிகளும் இது எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருப்பீர்களாக. இதுதாங்க ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுளாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒடுக்கப்பட்டவருடன் பயணிக்கும் கடவுளாக அவர் தம்மை அடையாளப்படுத்தி இந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த ஒரு பகுதி நமக்கு வாசிக்கப்பட்டது, அது பிலமன் என்கிற ஒரு அருமையான பவுல் அடிகளார் எழுதின ஒரு கடிதம். பவுல் அடிகளார் எழுதின கடிதங்களிலேயே மிகவும் சிறிய கடிதம் இதுதான், கடைசி கடிதம் என்று கூட சொல்லலாம். ஒருவேளை ஒரு சிலர் எபிரேயர் நிருபத்தை பவுல் அடிகளார் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எபிரேயருக்கு முந்தி வருகிற இந்த பிலமன் என்கிற இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன புத்தகம், அது ஒரு அதிகாரம் என்று சொல்ல முடியாது இல்லையா. பிலமன் 10-18 அப்படின்னு தான் வாய்ச்சாங்க இல்லையா இன்றைக்கு. ஸோ அந்த கடிதம் குறிப்பாக ஒரு நபருக்கு எழுதப்பட்ட ஒரு பரிந்துரை கடிதம். யாருக்கு? பிலமனுக்கு. பவுல் அடிகளார் தன்னுடைய நெருங்கிய நண்பராகிய பிலமன் என்கிற ஒரு பெரிய செல்வந்தருக்கு தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். யாருக்காக எழுதுகிறார்? ஒனேசிமு என்கிற ஒரு அடிமைக்காக எழுதுகிறார். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த பகுதியிலிருந்து நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை சொல்லி நான் வேகமாக அந்த நற்செய்தி பாடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். பிலமன் 15ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். Salvation changes not only my relationship with God but also my relationship with other human beings. அதாவது இந்த பகுதி உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஒனேசிமு என்கிற ஒரு ஏழை, ஒரு அடிமை, ஒரு இளைஞன் சில காலங்களுக்கு முன்பாக பிலமன் என்கிற இந்த செல்வந்தனுடைய வீட்டிலே பணியாளனாக இருக்கிறார். அந்த காலத்திலே அது ஆண்டான் அடிமை எல்லாம் சாதாரண விஷயம்தான். நான் சொல்கிறது 2000 வருடத்துக்கு முன்பதாக. ஸோ ஒரு அடிமை போல ஒரு வேலைக்காரனாக அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்தாரோ தெரியவில்லை, திடீரென்று ஒரு பெரிய குற்றம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறார். சிலர் சொல்லுகிறாங்க அவர் அங்கே இருந்த பணத்தை திருடிவிட்டு ஓடிவிட்டார் என்று சொல்லி. பின் நாளிலே பவுல் அடிகளார் ஜெயிலில் இருக்கிறார். சிறையில் இருக்கும்போது இந்த இந்த ஒனேசிமும் அங்கே போய் சேருகிறார். அங்கே பவுல் அடிகளார் இந்த ஒனேசிமுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து கூறி அவரை ஆண்டவருடைய அடியாராக, பிள்ளையாக மாற்றி விடுகிறார். இப்பொழுது அவருடைய மனம் மிகவும் ஆறுதல் அடைகிறது. இவருடைய கதையெல்லாம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. நான் இப்படியாக பிலமன் என்கிற ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் இருந்தேன், ஆனால் நான் தெரியாமல் ஒரு பெரிய குற்றம் செய்துவிட்டு இப்பொழுது இந்த சிறையிலே நானும் வந்திருக்கிறேன். அப்படியா, நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி பவுல் அடிகளார் ஒரு கடிதம் எழுதுகிறார் பிலமனுக்கு. எனக்கு அன்பான அருமையான நண்பரே, என் மூலமாகத்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீர்கள். நான் என்ன கேட்டாலும் நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த முதிர் வயதிலே உங்களை நோக்கி ஒரு மன்றாடுதல் வைக்கிறேன். அப்படி தான் எழுதுகிறார். 10ஆம் வசனத்தில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன்.
நான் இந்த முதிர் வயது, நான் உங்களிடத்தில் மன்றாட்டு செய்ய வேண்டிய அவசியமில்லை, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள். ஆனாலும் உங்களிடத்தில் ஒரு கெஞ்சல், ஒரு மன்றாட்டு வைக்கிறேன். என்ன? உங்களிடத்தில் முன்னால் ஒரு முறை ஒனேசிமு என்கிற ஒரு இளைஞன் பணி செய்தான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு உங்களை விட்டு ஓடிவிட்டான். அவன் மீது உங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் இப்பொழுது அவன் நான் பெறாத மகனாக மாறிவிட்டான், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையாக அவன் மாறிவிட்டான். இப்பொழுது அவன் ஜெயிலிருந்து விடுதலை பெற வேண்டிய நேரம். வெளியிலே வந்தால் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை, எப்படி பிழைப்பது, சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் உங்களிடத்தில் ஒரு மன்றாட்டு செய்கிறேன், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். திரும்பவும் நான் அவனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். நீங்கள் தயவு கூர்ந்து அந்த ஒனேசிமுவை உங்களுடைய பிள்ளையாக அல்லது உங்களுடைய சக சகோதரனாக, அதுதான் அப்படி எழுதியிருக்கு 15ஆம் வசனத்தில், நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அவனை அடிமைப்படுத்துப்பீர்கள், இனிமேல் கிறிஸ்துவுக்குள் சக சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை மன்றாடுகிறேன் என்று சொல்கிறார். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனமாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். நற்செய்தி ஒடுக்கப்பட்டவருடைய நிலையை மட்டும் மாற்றுவதில்லை, ஒடுக்குவதற்கான அதிகாரம் கொண்டவர்களின் இருதயத்தை மாற்றுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலமன் என்கிற செல்வந்தர் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளை, இயேசுவை அவருடைய தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது அவருக்கு பவுல் நினைவூட்டுகிறார், நற்செய்தி ஒடுக்கப்பட்டோட நிலையை மட்டும் மாற்றுவதில்லை, ஒடுக்குவதற்கான அதிகாரம் கொண்டவருடைய இருதயத்தையும் மாற்றுகிறது. ஆம், நீங்கள் இன்றைக்கும் செல்வந்தர் தான், நீங்கள் நினைத்தால் இவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நற்செய்தி என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் இந்த அருமையான இளைஞனை மறுபடியும் உங்களுடைய சக சகோதரனாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுடையோடு கடவுள் பயணிக்கிற அந்த அனுபவத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக நான் நற்செய்தி பாடத்துக்கு கடந்து போகிறேன். இதிலிருந்து ஒரு 3 சிந்தனைகளை உங்களோடு கூட பதிவு செய்து நான் இந்த தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும். எல்லோரும் என்னோடு கூட யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 5 14 வரை வாசிக்க கேட்டோம். நான் இன்னும் சில வசனங்களை, ஏனென்றால் அது அந்த கான்வர்சேஷன், அந்த சம்பாஷணையானது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே மேலும் சில வசனங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து 3 முக்கியமான சிந்தனைகளை, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பின் அடிப்படையிலே 3 முக்கியமான சிந்தனைகளை இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே பதிவு செய்து நான் நிறைவு செய்ய வேண்டும். முதலாவது, இயேசு ஒதுக்குதலின் எல்லையை கடக்கிறார் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஜீசஸ் கிராசஸ் த பவுண்டரி ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். இயேசு ஒதுக்குதலை அல்லது புறக்கணிக்கப்படுதலை, அந்த மாதிரியான எல்லையை அவர் கடக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது, இங்கே நாம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். சமாரியா என்கிற அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண், யூத சமயத்தைச் சேர்ந்த ஒரு ஆண், அவர் தான் இயேசு. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் எந்த விதத்திலும் யூதர்கள் இந்த சமாரியரோடு சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீரிய அசீரிய படையெடுப்பின் போது, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கடைசி கட்டத்தில் சீரிய படையும் அசீரிய படையும் இங்கே இஸ்ரேலில் வந்து இவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது என்றால், அவர்கள் தங்கியிருந்த இடங்களிலும் சரி, அவர்கள் திரும்பி வந்தபோதும் சரி, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் செய்து கொண்டாங்க. அதாவது யூத சமயத்துக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ளேயே அங்கே இருக்கிற அசீரியர்கள் அவருடைய பெண்களை அழகாக இருக்க திருமணம் செய்து கொண்டாங்க. அதே போல் அங்கே இருக்கிற ஆண்கள் அவருடைய பெண்களை திருமணம் செய்து கொண்டாங்க. இப்படி கலப்பு இனம் சேர்ந்தது தான் சமாரியர். பொதுவாக இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் மத வைராக்கியம் கொண்டவர்கள். தங்கள் கடவுள்தான் உயர்வானவர், அவரை விட இந்த உலகத்தில் எவரும் கடவுள் அல்ல, மற்ற எல்லாம் பிசாசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். என்னதான் இவர்கள் யூதத்திலே ஒருவர் இருந்தால் கூட, ஒருவேளை கணவன் யூதராக இருக்கலாம், இல்லை மனைவி யூதராக இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் பால்பட்டு விட்டுவீங்க, நீங்கள் நிச்சயமாய் எங்களுடைய கடவுளுடைய ஜனத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தாங்க. இந்த ஊருக்கு ஒதுக்கி வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கு காலனி கூட சொல்கிறாங்க, சேரின்லாம் சொல்கிறாங்கல்ல. இது மாதிரி அன்றைக்கே இந்த யூத குலத்தை சார்ந்த ஒரு சிலரை ஒதுக்கி வைத்து விட்டாங்க. அவர்கள் கெரிசீம் என்கிற ஒரு இடத்துல ஆலயத்தை கட்டி அவர்களாக தனியாக தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க.
அவர்கள் எருசலேம் ஆலயத்தை மதிப்பதில்லை. இந்த சமாரியர்கள் அவர்கள் கிறிஸ்தீம் ஆலயத்தில் தான் வழிபாடு செய்வாங்க. ஸோ இப்படி தான் இந்த சமாரியர்கள் பழக்கம் வந்தது. பைபிளில் குறிப்பாக இயேசுவானவர் சமாரியர்களை உயர்த்தி பிடிக்கிறதை குறித்து நமக்கு தெரியும். நல்ல சமாரியன்கிற ஊமை இருக்கும். அதில் முதலாவது ஆசாரியன் லேவியன்லாம் வருவாங்க. அவர்களையெல்லாம் அவர் ஆண்டு விட்டுட்டு கடைசியாக ஒரு சமாரியன் வருவார். அவரை தான் இன்றைக்கும் கூட நம்ம நல்ல சமாரியன் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் இது அருமையான ஒரு திட்டம். இயேசு களைப்புடையவராக இருந்தார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர், அதாவது இயேசு திட்டமிட்டு இந்த அருமையான ஒரு மிஷன் செய்ய வேண்டும். அதுவும் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தன்னை யாரென்று காண்பிக்க வேண்டும். அதோடு கூட அந்த ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணை ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், ஏற்கனவே யூத சமயத்திலிருந்து இந்த சமாரிய குலமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமாரியத்து குலத்துக்குள்ளே, அதாவது சமாரிய கம்யூனிட்டியிலிருந்தும் இந்த அருமையான பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏனென்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த பெண் 5 பேரோடு வாழ்ந்திருக்கிறார். 5 கணவர் அவருக்கு உண்டு. இப்பொழுது ஒருவரோடு வாழுகிறார். அது அவருடைய கணவர் அல்ல. அதனால் இயல்பாகவே இந்த பெண்ணுக்கு அந்த சமாரிய கம்யூனிட்டிலேயே, சமூகத்திலேயே உரிய மரியாதை இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் தனியாக வெளியே வருவாங்க. குறிப்பாக அவருக்கு தண்ணி தேவைப்படுகிறது. எனவே எல்லாரும் வேலையில் இருக்கும்போது அல்லது வீட்டில் ஓய்வில் இருக்கும்போது மதியம் 12 மணி நேரம் வாக்கிலே ஒரு கிணறு அங்கே இருக்கிறது. அந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வருகிறார். அதை தான் அந்த பெண்ணில் பார்க்கிறோம். அப்பொழுது தான் 8ஆம் வசனத்திலே இயேசுவானவர் அந்த பெண்ணை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். இது ஒரு அருமையான ஒரு அப்ரோச், மிக அருமையான அப்ரோச். ஏனென்றால் யூதர்கள் எந்த விதத்திலும் வேறு எவரையும் தனக்கு சமமாக வைக்க மாட்டாங்க. குறிப்பாக சமாரியர்களை அவர்களின் நாய்கள் என்று சொல்லுவாங்க. அவர்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களோடு எந்த விதத்தில் சம்பந்தம் வைக்காதவர். இன்றைக்கு நாம் இயேசுவை தேவகுமாரன், மனிதகுமாரன், ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அன்றைக்கு அவர் ஒரு வாலிபனாகத்தான் இருந்தார். 30, 31, 32 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் தானே. அவர் அந்த கிணற்றண்டையில் அமர்ந்து இந்த பெண் தண்ணீர் எடுக்க வரும்போது தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். இது அவருடைய அந்த பிகினிங் அப்ரோச். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? இயேசு இந்த இடத்துல ஒரு பெரிய எல்லைகளை கடக்கிறார். என்ன மாதிரியான பவுண்டரிஸ்லாம் அவர் கடக்கிறார் பாருங்களேன். யூதர், சமாரியர், ஆண் பெண். இவர் ஒரு ஆண். ஆனால் ஒரு பெண் இடத்துல அவர் கேட்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். இந்த பெண் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பெண். ஆனால் இவரோ ஒரு அங்கீகாரம் நிறைந்த ஒரு யூதன். ஆனால் அங்கே அந்த எல்லையை கடந்து அவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். இவர் யூத பாரம்பரியத்தை சார்ந்தவர். சமாரிய சூழல் நிறைந்த அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார். இந்த மாதிரி நிறைய பவுண்டரிஸை இயேசுவானவர் இங்கே கடக்கிறார். ஜீசஸ் கிராசஸ் த பவுண்டரி ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். அன்றைக்கு இருந்த சூழலில், அதாவது இவரெல்லாம் ஒதுக்கப்பட்டுள்ள என்று ஒதுக்கி வைக்கும்போது, இல்லை, கடவுள் அப்படிப்பட்ட ஒதுக்குதலை செய்கிறவர் அல்ல, நான் தான் அதற்கு மாதிரி என்பதை காட்டும் வண்ணமாக இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கும் வண்ணமாக யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியிலே ஒரு நீண்ட நெடிய சம்பாஷணையை நமக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறார். இயேசுவானவர் கடந்து செல்ல விரும்பின சுவர்களை நாம் வேண்டுமென்றே காப்பாற்றி கொண்டிருக்கும் போது நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று கூற முடியாது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இது நம்முடைய சிந்தனைக்காக. அன்றைக்கு இயேசுவானவர் மிக எளிதிலே இந்த மாதிரியான சுவர்கள் எல்லாம் கடந்து சென்றார். ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், பேசக்கூடாதவர்கள், ரொம்ப நாய்களைப் போல மதிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் மிக எளிதிலே கடந்து அவர்கள் மிக சகஜமாக, சமமாக பார்த்தார். ஆனால் இன்றைக்கும் கூட திருச்சபைகளும் சரி, சமுதாயத்திலும் சரி, நிறைய சுவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை மற்ற மதங்களை விட கிறிஸ்தவம் நிறைய விஷயங்களில் முன்னேறி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் பல விஷயங்களிலே கிறிஸ்தவமானது நிறைய தடுப்புச் சுவர்களை வைத்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களிடத்தில் நாங்கள் பேசக்கூடாது. குலம், கோத்திரம், சாதி, இனம், இல்லையா, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், நான் மிகுந்த பணம் வைத்திருக்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் என்றெல்லாம் ஒரு மமதையிலே வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இதையெல்லாம் உடைத்து போடும்படியாக, இந்த தடைகளெல்லாம் தகர்த்து போடும்படியாக அன்றைக்கே ஒரு பெரிய முன்னோட்டமாக இயேசுவானவர் இங்கே சமாரிய பெண்ணிடத்திலே உரையாற்றுகிறார். எல்லோரையும் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சிலரை உறவுகளுக்கு வெளியேயும், சிலரை தலைமைத்துவத்துக்கு வெளியேயும், சிலரை ஐக்கியத்துக்கு வெளியேயும் வைத்திருக்க முடியாது. நாங்கள் எல்லாரையும் சமமாக தாங்க பார்க்குறோம், ஆண்டவர் பார்க்குற மாதிரி தாங்க பார்க்குறோம் என்று நாம் சொல்லிவிட்டு, ஆனால் நாம் நம்முடைய உறவுகளுக்கு வெளியே சில நேரங்களில்
உறவுக்கார வீடுகளுக்கோ அல்லது தெரிந்த வீடுக்கோ சென்றிருக்கும்போது நம்முடைய சபையை சார்ந்த யாராவது என் கூட வந்திருந்தாங்கன்னா அங்கே உள்ளவங்க கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இவர் என்னுடைய சபையை சார்ந்தவர், எங்கள் சபையில் ஒரு முக்கியமான உறுப்பினர் என்ன சொல்லும்போது என்னுடைய மனைவி இடையில புகுந்து என்னுடைய தம்பி அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. உறவுகளுக்கு வெளியேயும் தலைமைத்துவத்திற்கு வெளியேயும் ஐக்கியத்திற்கு வெளியேயும் நாம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் எல்லோரையும் நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாரும் விசுவாசிகள் தாங்க, ஆனால் இந்த பொறுப்புக்கு இவரை அமர்த்தக்கூடாதுங்க. ஆனால் நம்முடைய திருச்சபையில் அல்லது கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் நிறைய குறைந்திருக்கிறது. அது நாம் நிச்சயமாய் பாராட்டப்பட வேண்டியது. இந்து மதத்திலேயோ மற்ற மதங்களிலேயோ பார்க்கும்போது ஆயர்களாகவோ பேராயர்களாகவோ மற்ற உயர்ந்த பொறுப்பிலேயோ அமரவே முடியாது. இன்றைக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றதுக்கு பெரிய தகராறில் தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்திலே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட இன்னும் நிறைய மனத்தாங்கல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவரோடு எப்படி நான் இணைந்து பயணிப்பது, இவரோடு எப்படி நான் உறவு கொள்வது, இவர் எப்படி எங்களுடைய சபையிலே பொறுப்பிலே வைப்பது, எங்களுடைய ஐக்கியத்திலே இவரோடு நான் எப்படி இருப்பது, இவர் எப்படி என் சகோதரன் என் சகோதரி என்று சொல்லுவது என்றெல்லாம் சில நெருடல்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதை உடைத்து போடும்படியாகத்தான் இயேசுவானவர் அங்கே ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார். ஒதுக்குதலின் எல்லையை கடக்கிறார். தொலைவிலிருந்து இன்னைக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுற செய்தி என்ன தெரியுமா? ஒருவேளை நாங்கள் வட இந்தியாவில் இருந்த காலங்களில் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறோம். பரம ஏழைகள்லாம் பரம ஏழைகள் வைத்துக்கொள்ளுங்களேன். வீடுகளுக்கு போகும்போது சின்ன சின்ன குடிசையும் ஒரு மண் வீடாக தான் இருக்கும். அப்போ அவங்க ஐயோ வந்துட்டாங்களே, சார்ஜிமார் வந்துட்டாங்களே, பாஸ்டர்மார் வந்துட்டாங்களேன்ட்டு அவங்க உள்ளே ஓடி போய் கொஞ்சம் அப்படியே தண்ணியெல்லாம் கலங்களாக தான் இருக்கும், அந்த குளத்தில் போய் அழுட்டு வருவாங்க. அதோடு கூட சேர்த்து கொஞ்சம் வசதி உள்ளவங்க இந்த 2 ரூபாய்க்கு பார்லிஜின்னு ஒரு பிஸ்கட் விற்கும், அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து உடச்சி கொடுப்பாங்க. அந்த வசதி கூட இல்லாதவங்க கொஞ்சம் சீனி இருக்கும், அந்த சீனியும் தண்ணியும் கொடுப்பாங்க. அந்த சீனியை பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயாக இருக்கும், எறும்பாக இருக்கும். இன்னும் ஒரு தாத்தாலாம் இருந்தார் 80-85 வயசு. அவரெல்லாம் அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய நார்த்தங்காய் மரம் இருந்தது. அதை வேகமாக அறுத்து அதை அப்படியே சீனியை கலக்கி கொடுத்தாரு. பார்த்தா ஒரே பெரிய பெரிய எறும்பாக மொய்த்து கொண்டு இருந்தது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இதை நாம் சங்கோஜப்படாமல் சங்கடப்படாமல் என்னுடைய தாத்தாவை நினைத்து நான் குடித்தால் அதுதான் சகஜமாக நாம் ஏற்றுக்கொள்வது, எல்லைகளை கடத்தல். ஆனால் நிறைய நேரங்களில் இது எல்லாம் இன்றைக்கு தவிர்க்கப்படுகிறது. தொலைவிலிருந்து ஒருவருக்கு உதவுவதற்கும் ஒருவோடு ஒருவர் நடப்பதற்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? ரொம்ப எளிதில் பிறருக்கு தூரமாக நாம் பணத்தை கொடுத்து செய்து விடலாம். ஆனால் அவர் நமக்கு ஒன்றை கொடுக்கிறார் என்றால் அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை, முடியாது. மறுபடியும் அந்த சில உதாரணங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. வட இந்தியாவில் சில விசேஷங்களுக்கு அழைப்பாங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அதே போல் ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அன்றைக்கி அந்த விசேஷமான சாப்பாடே இந்த பூரி சப்ஜிம்பாங்க. பூரியும் சப்ஜியும் தான், நல்லா இவ்வளோ பெரிய முந்தையாக இருக்கும் பூரி. அதை எடுத்து அப்படியே அடுக்கி வைப்பாங்க நம்ம முன்னால். கொஞ்சம் அப்படியே இந்த கத்திரிக்காயோ இல்லை உருளைக்கிழங்கையோ போடுவாங்க. இது என்ன பெரிய கொடுமைனா, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே அமர்ந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதி இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் தான் சாப்பாடு வைப்பாங்க. அந்த இலைகளை தச்சு தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க. சின்ன சின்ன இலைகளை பறித்து அதை தச்சு காய வச்சு நமக்கு உணவு போடுவாங்க. அப்போ அங்கே நிறைய மாடுகள்லாம் இருக்கும், எருமை மாடு இல்லையா, நிறைய இருக்கும். அது சடாரும் சாணி போடும். நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே அது இங்கே தெரிக்கும் இல்லையா. சின்ன குழந்தைகள் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே தவழ்ந்து போய் கொண்டிருக்கும், அது தடார்னு மோஷன் போயிடும். இதையெல்லாம் பார்த்து அசுசிப்படாமல் சங்கடப்படாமல் நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது மாத்திரமே அவர்கள் நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுறோம்? இயேசுவானவர் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், இயேசுவானவர் இல்லை ஏழை எளியரோடு பயணப்பட்டார், அப்படியே அந்த மீன் நாற்றத்தில் இயேசுவானவர் அங்கோடு இருந்தார்லாம் பிரசங்கம் பண்ணுறோம் இல்லை சர்ச்சில். அப்போ அவங்க அந்த எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் வைக்கிறார்கள். எனவே ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது 2008. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதெல்லாம் பழகி கொண்டது. ஸோ ஏன் அதையெல்லாம் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பெண்ணை அந்த விதத்திலே பார்த்த சமூகம் அன்றைக்கு சுத்தமாக எவரும், அந்த சமூகமே இந்த பெண்ணை மிகவும் இகழ்வாக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் தவறு என்பதை காட்டும் வண்ணமாக ஆண்டவர், நீயும் இங்கே இருக்கிற அனைவரும் கடவுளுடைய பார்வை கொண்டதாக ஒன்றுதான் என்பதை காண்பிக்கும் விதமாக, ஏ பெண்ணே எங்களை தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தண்ணீர் கொடு, உன் கரங்களாலே உன் பாத்திரத்திலிருந்து எனக்கு தண்ணீர் கொடு என்பதை போல அவர் கேட்கிறார். இந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அப்புறம் அந்த சம்பாஷணையின் முடிவில் இவர் யார் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ முதலாவது பாயிண்ட் நான் சொன்னது, இயேசு ஒதுக்குதலின் எல்லையை கடக்கிறார். ஜீசஸ் கிராசஸ் த பவுண்டரி ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். 2வது பாயிண்ட்டுக்கு நான் கடந்து போகிறேன். நான் அதே அதிகாரம் 10-14 வரைக்கும் இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, ஜீசஸ் ரெஸ்டோர்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் த
எக்ஸ்க்ளூடட். இயேசு ஒதுக்கப்பட்டவர்களின் கண்ணியத்தை மீட்டெடுக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீர் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே விடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த பெண், ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்திலே பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். இங்கே ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதை போல அவருக்கு எல்லாமே தெரியும், முதலும் முடிவும் அறிந்தவர் அல்லவா. இந்த பெண்ணுக்கு வெறுமனே தாகம், அதாவது சரீரபூர்வமான தாகம் மாத்திரமல்ல, இந்த பெண்ணுக்கு நாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, இந்த உலகத்தில் நாம் வாழுகிறதுலே ஒரு பெரிய அர்த்தம் இல்லை, என்னை யார் இந்த உலகத்தில் மதிப்பார்கள், எனக்கும் மரியாதை கிடைக்குமா, தகுதி கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண். அந்த பெண்ணுடைய மனநிலை அறிந்தவர் அல்லவா ஆண்டவர். எனவே அவருடைய ஆத்மீக தாகத்தை அறிந்துதான் ஆண்டவர் அந்த பெண்ணிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படுதல், மன்னிக்கப்படுதல், கடவுள் எனக்கு சொந்தமானவர் என்கிற தாகம் இந்த பெண்ணுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பெண்ணுக்குள்ளும் எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எல்லோரையும் மதிக்கிறாங்க, குறிப்பாக பணக்காரர்கள் மதிக்கிறாங்க, எல்லோரும் படித்தவர்கள் மதிக்கிறாங்க, எனக்கும் எங்கள் சமூகத்திலே எனக்கு மரியாதை இல்லை, எனக்கும் மரியாதை வேண்டும், நானும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், தோ வழிபடுகிறார்களே இந்த கடவுள் எனக்கும் சொந்தமானவர் தானே என்கிற அந்த தாகமெல்லாம் இருக்கிறது. அதை அறிந்தவர் தான் ஆண்டவர் அருமையான அந்த பெண்ணிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பாஷணை வைக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். அவருடைய சூழ்நிலையை மட்டும் மாற்றவில்லை, இயேசு அவருடைய ஆழமான தேவையை தொடுகிறார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பியூட்டிஃபுல் அப்ரோச்சு சொல்லலாம், ரொம்ப அழகான ஒரு அணுகுமுறை. இந்த பெண் மனதளவிலே மிகவும் காயப்பட்டவளாக, குடும்ப வாழ்க்கை சீரழிந்தவளாக, இப்பொழுது ஏதோ ஒரு மனிதனோடு வாழ்ந்தவளாக, ஒரு விரக்தியிலே இல்லையா ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ வாழ்வோம், சாவு வரும்போது சாபம் என்பதை போல. ஆனால் இந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த தாகம், ஏக்கம் அறிந்தவர் அல்லவா ஆண்டவர். அதனால் தான் பர்பஸாக மற்ற சீடரெல்லாம் நீங்கள் போய் உணவு கலை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டு இவர் அந்த கிணற்றண்டையில் அமர்ந்திருக்கிறார். இந்த பெண் அங்கே வருவாள் என்று ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். இந்த பெண் மிகவும் ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிற பெண், தாகத்தோடு இருக்கிற பெண், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு பெண் எனக்கு தெரியும். இதிலும் மேலாக இந்த பெண்ணுக்குள்ளும் கடவுள் என்னையும் நேசிக்கிறார், நான் வழிபடுகிற ஆண்டவர் எனக்கும் மரியாதை கொடுக்கிறார் என்பதை அவளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகம் இருந்தது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், அவளுடைய ஆழமான அந்த தேவையை அவர் தொடுகிறார். ஸோ கிறிஸ்தவ விடுதலை என்பது பொருளாதார, சமூக, அரசியல் விடுதலை மட்டுமல்ல, ஆன்மீக விடுதலையும் தான். வெறுமனே பொருளாதார விடுதலை மாத்திரமல்ல, சமூக விடுதலை மாத்திரமல்ல, டிக்னிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, கண்ணியம். இங்கே இந்த பெண்ணுக்கு ஒரு கண்ணியமான ஒரு மரியாதை தேவைப்படுகிறது, ஒரு ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது. அதை இந்த பெண் எதிர்பார்க்கிறாள். அதை பூர்த்தி பண்ணும் விதமாகத்தான் இயேசுவானவர், நான் அந்த தாகத்தை தீர்க்க நீ நினைக்கிற அந்த ஆண்டவர் நான் தான், அந்த ஆண்டவராய் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை நான் மரியாதை செய்கிறேன், நீ பரலோகத்துக்குரியவள் என்பதை போன்ற விஷயத்தை சொல்வதாக இங்கே பார்க்கிறோம். இன்னொரு அருமையான காரியம், எனக்கு குடிக்க கொடு என்று கேட்குறார் அல்லவா, இயேசுவானவர் அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற விரும்புகிறார். சற்று முன்னால் தான் சொன்னேன், நாங்கள் உதவி செய்ய ரெடிங்க, ஆனால் உங்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல. நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுறோம், உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட முடியாது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, உங்கள் வீட்டிலாம் வந்து எங்களால் இருக்க முடியாது என்பதை மாற்றும் விதமாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல தாகத்துக்கு தா, அவரே தண்ணி எடுத்து குடிக்கலாம்ல, தாகத்துக்கு தா. இதில் இருந்து என்ன செய்தி என்றால், அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்கிறார். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, இல்லை, நீ எனக்கு தா, நான் சமம்தான், நான் இறைவனுடைய அவதாரம்தான், ஆனால் நான் உன்னை சக மனிதராக மதிக்கிறேன் என்று சொல்கிறார். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, உன்னிடம் ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது உனக்கு உதவுகிறேன் என்ற மனநிலை தவறானது. என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்கிற மனநிலையே தவறானதான். நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் செழிப்பாக இருக்கிறேன், நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன், எனவே எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை, நான் வேணுமானா உனக்கு உதவி செய்கிறேன் என்கிற அந்த மனநிலையே தவறு. ஒதுக்கப்பட்டவர்களின் கண்ணியத்தை மீட்ட எல்லாருமே
கண்ணியத்துக்குரியவர்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைவருமே, அது சிறியோர் பெரியோர் இல்லையா, திக்கற்றோர் விதவைகள் அனாதைகள் பெண்கள் ஆண்கள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எல்லோருமே கண்ணியத்துக்குரியவர்கள் என்கிற அந்த கருத்து இங்கே அழுத்தம் பெறுகிறது. பரஸ்பர மரியாதைன்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பரஸ்பர மரியாதையை இங்கே இயேசுவானவர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸோ கொடுப்பதும் பெறுவதும், பேசுவதும் கேட்பதும், உதவி செய்வதும் உதவி பெறுவதும், இணைந்து செய்வதும், பெறுநர் மாத்திரமல்ல கடவுளின் மக்களாக அங்கீகரிப்பதும் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஸோ இங்கே இயேசு வெறும் சமாரிய பெண்ணாக அல்ல, ஒரு பெண்ணாக கடவுள் தேடுகிற ஒருவராக ஜீவ தண்ணீரை பெறுபவராக அவரை பார்க்கிறார். வெறுமனே இவளை ஒரு சாதாரண பெண்ணாக இயேசுவான் அங்கே பார்க்காமல், ஒரு சமாரிய பெண்ணாக, ஒரு கீழ்சாதி பெண்ணாக பார்க்காமல், இவளும் ஜீவ தண்ணீரை பெறுவதற்குரியவள் என்கிற அந்த தரத்திலே வைத்து ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அதனால்தான் 2வது தலைப்பு சொன்னேன், இயேசு ஒதுக்கப்பட்டோரின் கண்ணியத்தை மீட்டெடுக்கிறார். ஜீசஸ் ரெஸ்டோர்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் த எக்ஸ்க்ளூடட். கடைசி தலைப்புக்கு நான் போகிறேன். இயேசு ஒதுக்கப்பட்டவரை ஊழியராக்குகிறார். 4ஆம் அதிகாரம் 28 மற்றும் 28 30 வரைக்கும் நான் வாசிக்க முடியும். ஜீசஸ் சென்ஸ் த எக்ஸ்க்ளூடட் பிகம்ஸ் அ விட்னஸ். 28ஆம் வசனத்தை பார்க்குறோம், அவள் தண்ணீருக்காக வந்தால். 29ல் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பெண் ஒரு சாட்சியாக மாறிவிடுகிறாள். ஒதுக்கப்பட்டவர் செய்தியாளராக மாறிவிடுகிறார். ஒரு தனியால் சமூகத்திற்கும் இயேசுவிற்கும் இடையே பாலமாக மாறிவிடுகிறார். இதுதான் இயேசு விரும்பின மாற்றம். ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணை தன்னுடைய ஊழியக்காரியாக ஆண்டவர் மாட்டுகிறார். ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த சமாரிய சமூகத்துக்கும் கடவுளுக்கும் இடையே இந்த அருமையான சமாரிய பெண் பாலமாக மாறிவிடுகிறாள். வாங்க, என்னை குறித்து ஒருவர் சொல்றார், அவரை வந்து பாருங்க. இவர் அங்கே பாலமாக கடவுள் மாற்றி விடுகிறார் இல்லையா, ஒரு பெரிய செய்தியாளராக, மிக பெரும் ப்ரீச்சராக, ஃபஸ்ட்டு ப்ரீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், மாற்றி விடுகிறார். 39ல் பார்க்குறோம், வெறும் அடிமைத்தன விடுதலை அல்ல, ஆண்டவரின் ஊழியத்துக்கு கொண்டு வரப்பட்டால். இங்கே வெறுமனே நீ வெறும் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட சாதாரண பெண், உன்னை சமநிலை கொண்டு வரேன்னு சொல்லவில்லை. அங்கே ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்து தனக்கு நிகராக மாற்றுகிறார். ஸோ மற்ற இடங்களிலே இயேசுவானவர், மற்ற பைபிளில் நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட வந்து சுகம் பெற்றவங்க அல்லது பிசாசு துரத்தப்பட்டவங்கலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நான் போய் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறேன் சொல்கிறேன். சில இடத்துல ஆண்டவர் மறுப்பார், நீ போய் முதல்ல ஆசாரியருக்கு காண்பி, நீ போய் உன்னுடைய வீட்டாருக்கு காண்பி, போதும் அப்படின்பார். ஆனால் அவங்க போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த பெண் குடத்தை வைத்துவிட்டு ஓடும்போது இயேசுவானவர் தடுக்கவில்லை. அங்கே குடத்தை வைத்து ஓடும்போது அப்படியே புன்னகை பொறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தை செய்யவே நான் வந்தேன், இந்த மாற்றத்தை அல்லவோ நான் விரும்பினேன் என்பதை போல புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஜீசஸ் சென்ஸ் த எக்ஸ்க்ளூடட் பிகம்ஸ் த விட்னஸ் இல்லையா. சமாரிய பெண்ணுடைய பயணம், ஒதுக்கப்பட்டவள் இயேசுவோடு சந்திப்பு நடைபெறுகிறது. அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. அவள் சாட்சியாக மாறுகிறார். இறுதியிலே அவர் ஊழியம் செய்ய தொடங்குகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கான செய்தி என்ன? திருச்சபையானது தலித்துகளையும் ஆதிவாசிகளையும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் வெறும் ஊழியம் செய்ய வேண்டிய மக்களாக பார்க்காமல், ஆண்டவர் யார் மூலம் ஊழியம் செய்யணும் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெரிய பிரச்சனை அதுதான் இல்லையா. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் போய் நாம் ஊழியம் செய்வோம், ஏழைகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்? அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு அவர்களையும் நம்மோடு இணைத்து எல்லோரும் சேர்ந்து செய்கிற ஊழியமாய் மாற்ற வேண்டும். வெறுமனே இவர்களை ஒரு ரிசப்டரா இல்லையா, ரிசீவரா மாத்திரம் வைத்து கொண்டிராமல் அவர்களையும் ப்ரீச்சராக சென்டராக மாற்றுவதுதான் இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிற முக்கியமான விஷயம். ஊழியத்தின் லக்குகள் அது அல்ல, பங்கேற்பாளர்கள். எல்லோரும் கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்கேற்புடையவர்கள். இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுனால நான் ஒன்றும் பெரியவன் அல்ல, இந்த இடத்துல செய்தி கொடுப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதானே ஒழிய இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு உரிமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள். அதனால்தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அனைத்து சபையினரும் ஆசாரியர்களே. ஒருவேளை அது கூட ஒரு தலைப்பா பின்னால் வரும் என்று நினைக்கிறேன். தேவாலய திருச்சியலை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக பிளந்தது ஏன்? இனிமேல் இந்த பிரதான ஆசாரியத்துவ முறை இல்லை. இனிமேல் எல்லோருமே நேரடியாக இயேசுவின் வழியாக பிதாவை அடையும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவர் பெரிய போதகர், இவர் சின்ன போதகர், இவர் பிஷப்பு, இவர் இதெல்லாம் ஒருவேளை சபை அமைப்புக்காகத்தான் இருக்கிறது.
இதெல்லாம் சபை அமைப்புக்காக தான், சபையிலே கொண்டு வரப்பட்டது, பைபிள்ல எல்லாம் இல்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை. ஹைரார்க்கிக்கல் சிஸ்டம் சொல்கிறாங்கல்ல, இந்த எந்த ஹைரார்க்கிக்கல் சிஸ்டமும் புதிய ஏற்பாட்டில் இல்லை. அதுக்கு தான் நான் அதை அடையாளமாக சொல்கிறேன். இனிமேல் பிரதான ஆசாரியன் மூலமாகத்தான் பலி செலுத்தப்பட வேண்டும் என்ற முறையெல்லாம் இயேசுவின் மரணத்தோடு ஒழிக்கப்பட்டு விட்டது. எல்லோருமே, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். யார் எழுதுறா? பேதுரு எழுதுறார். யாருக்கு எழுதுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறார். அன்றைக்கு விசுவாசிகளாக ஆங்காங்கே சுற்றித் திரிந்த அல்லது உபத்திரவத்துக்கு பயந்து ஒளிந்திருந்த எல்லா மக்களுக்கும் அவர் எழுதுகிறார். நீங்கள் யூ ஆர் த ராயல் பிரீஸ்ட்ஹுட். இங்கே அதைத்தான் இயேசுவானவர் இந்த பெண், அதுவும் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட, சமூகத்தினாலே அங்கீகரிக்கப்படாத, மிகவும் இகழ்ச்சியாக பார்க்கப்பட்ட, இவள் ஒரு வேசி என்று எண்ணப்பட்ட ஒரு பெண்ணை மிக அழகாக உயர்த்தி காட்டுகிறார். நம்முடைய பார்வையிலும் அப்படியெல்லாம் சிந்தனைகள் இருந்தால் இன்றைக்கு அந்த சிந்தனையை சற்று யோசித்து இந்த பகுதியிலிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஒதுக்கப்பட்டவர்களை அல்லது ஒடுக்கப்பட்டவர்களை அல்லது நிராகரிக்கப்பட்டவர்களை மீது தான் அதிக கவனம் செலுத்துகிறார். சங்கீதம் 146 வாசிக்கப்பட்டதல்லவா இல்லையா? பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், ஒடுக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நியாயம் செய்கிறார், குருடரையும் இல்லையா திக்கற்றவர்களையும் கர்த்தர் திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறார், விதவைகளை நேசிக்கிறார் என்றெல்லாம் வாசித்தோம் என்றவா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நிறைய விஷயங்களே மாற்றம் இருக்கிறது. வட இந்தியாவில் நாங்கள் இருந்த காலங்களிலேயே இந்த லோக்கல் எவாஞ்சலிஸ்ட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஏனென்றால் இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன நிறைய மிஷனரிமால் அங்கே போனோன்னா பாஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மற்ற அந்த கீழ்நிலையில் அப்படி சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக சக ஊழியர் தான், சபார்டினேட் சொல்லக்கூடாது இல்லையா? அவங்க எல்லாருமே சகநிலை ஊழியக்காரர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் சபார்டினேட்டே வைத்திருந்தாங்க. இங்கே வா, அங்கே போ, அந்த ஊழியத்தை செய், இங்கே உட்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தற்காலத்திலே அது சாத்தியமாய் இல்லை. ஏனென்றால் தற்காலத்திலே ஊழியங்கள் எல்லாம் தடுக்கப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் கதவுகள் அடைக்கப்படுகிறது, வேறு வழியே இல்லை. அங்கே இருக்கிற லோக்கல் எவாஞ்சலிஸ்ட் சொல்கிறோமே, அவர் சுதேச ஊழியர்கள் அவர்களாக எழும்பித்தான் இன்றைக்கு அந்த ஊழியங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது காலத்தின் கட்டாயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் நாமே போய் அதை பார்ப்போம் என்றால் இன்றைக்கு மதராசி உள்ள வராதேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தடைகள் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காலமாக எங்கிருந்து போன எல்லா மிஷனரிகளும், பெரும்பாலான மிஷனரிகள், எல்லா இயக்கத்தை, அது எஃப்எம்பிபியாக இருக்கட்டும், ஐஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஐஎம்ஆர் இருக்கட்டும், இங்கேருந்து போன எல்லாருமே அங்கே பாஸ் மாதிரி தன்னை ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஊழியர்கள் தங்களை ரொம்பவும் அடிமை நிலையிலேயே வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் அங்கே போகிறதில்ல. அதனால் அங்கே இருக்கிற சுதேச ஊழியர்கள் அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நாம் எல்லோரையும் சமமாக பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 3 வார்த்தைகளை சொன்னேன்: கிராஸ், ரெஸ்டோர் அண்ட் சென்ட். கிராஸ் த பவுண்டரி, ரெஸ்டோர் த டிக்னிட்டி, send the ordinary woman to do extraordinary mission என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இயேசு எல்லையை கடந்தார். ஒதுக்கப்பட்டவருடைய அந்த எல்லை, அந்த சுவரை அவர் கடந்தார். ரெஸ்டோர், ஜீசஸ் ரெஸ்டோர்ஸ் த டிக்னிட்டி. இயேசு கண்ணியத்தை மீட்டெடுக்கிறார் இல்லையா? அசிங்கமாக பார்க்கப்பட்ட ஒரு பெண் இல்லை, அவர் அசிங்கமாக பார்க்கப்பட வேண்டிய, அவருக்குரிய கண்ணியம், மரியாதையை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணியத்தை அவர் நீண்ட நெடிய சம்பாஷணை செய்து மீட்டெடுக்கிறார். கடைசியாக ஜீசஸ் சென்ட் த ஆர்டினரி விமன் டு டூ எக்ஸ்ட்ராடினரி மிஷன். இயேசு ஒதுக்கப்பட்டவரை ஊழியராக்குகிறார். இன்றைக்கு நம் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி, இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இயேசு உடைக்க வந்த சுவரின் எந்த பக்கத்திலே நாம் நிற்கிறோம்? அன்றைக்கு இயேசுவானவர் நிறைய இது மாதிரி சுவர்கள் எல்லாம் உடைப்பதற்காக வந்தார். சாதி, மதம், இனம், குலம், கோத்திரம், ஏழை, பணக்காரன், ஆண், பெண், கற்றவர், கல்லாதவர், பணி செய்வோர், செய்யாதோர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இது போன்ற எல்லா விதமான ஏற்றத்தாழ்வு சுவர்களையும் உடைப்பதற்காகத்தான் இந்த பகுதி நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் நாம் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோமா? இந்த சுவர்கள் இன்னும் நம்முடைய சிந்தையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறதா? இன்னும் நம்மளே பெரிய அளவில் மாற்றம் இல்லையா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவோடு சேர்ந்து இந்த மாதிரியான எல்லைகளை கடந்து செல்கிறோமா? மனுமகனாய் வந்த ஆண்டவர் இயேசுவை விட நாம் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல இல்லையா? இயேசுவை விட, அப்போஸ்தலனாகிய பவுலை விட, மற்ற அனைத்து ஊழியக்காரர்களை விட நாம் ஒன்றும் உயர்ந்தவர் இல்லை. அவரே இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் அங்கிருந்தே வார்த்தையினாலே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே. இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதாகனா ரட்சிக்கப்பட போகுது இல்லையா? ஒளி உண்டாக கிடதுன்னா ஒளி உண்டாகிட்டு அல்லவா? ஆனால் அவர் தூரமாக இருந்து அதையெல்லாம் செய்து கொண்டிராமல் மக்களோடு மக்களாக
இல்லையா, அந்த கஷ்டப்பாடுகளை அனுபவிக்கும்படியாக. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்ட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்மோடு கூட இணைந்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். எனவே அந்த எண்ணத்திலே, அந்த சிந்தையிலே நாம் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். திருச்சபையானது மனங்களுக்கு இடையே உள்ள தடைகளை கடக்க வேண்டும், மனித மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும், அனைவருடைய பங்கேற்பையும் வரவேற்க வேண்டும். அதுவே கடவுளுக்கு ஏற்புடைய கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் நம் மனங்களை திறக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் எல்லார் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவரே, நன்மையான எல்லா ஈவுகளையும் எங்களுக்கு அளிக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குலம் அனைத்தையும் ஒரே சமமாக பார்க்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மனு மைந்தனாக உலகத்தில் வந்தபோது இகழ்ச்சியாக கருதப்பட்ட சமுதாயத்தை அதிகமாக நீர் உயர்த்தினீர் சாம். அவர்களை நீர் மற்றவர்களோடு இணைத்து பார்த்தீர் சாம். நல்ல சமாரியன் என்று சொல்லி ஒரு உவமையை நாங்கள் பார்க்கிறோம். நீயும் போய் அந்தப்படியே செய். ஆண்டவரே, எங்களுக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சவால் வைக்கப்படுகிறதே. ஒருவேளை எங்கள் மனதில் இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுள்ள சிந்தை இருக்குமே, ஆனால் நான் அதிகம் படித்தவன், நான் உயர்ந்த வேலையில் இருக்கிறேன், நான் மிக பெரும் செல்வந்தன், இவரெல்லாம் ஏழைகள், நாகரிகமானவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் என்று சொல்லி நான் யாரையாவது இகழ்ந்திருப்பேன். ஆனால் ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை மாற்றி அருளும் சாம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி நீ வைத்து போயிருக்கிறீரே சாம். ஒதுக்கப்பட்டவர்களை நீர் ஆதரிக்கிறீர். கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிருபை செய்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நியாயம் செய்யாத போதர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தை எங்களை தாரும். இதோ நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே மிகவும் பாக்கியசாலிகள். ஆயினும் இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே முதிர்ச்சி வர வேண்டும், இன்னும் உம்மை போல மாற வேண்டும் சாம். உம்முடைய சுபாவம், உம்முடைய தன்மை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரே, வெறும் பேச்சிலே அல்ல, கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, அது பலத்தில் இருக்கிறது வாசிக்கிறோமே, அது செயலில் இருக்கிறது வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட செயலை காட்ட எல்லோரையும் சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக, தந்தையாக பாவிக்க எங்கள் மனதை மாற்றி அருளும் சாம். வாழுகிற வாழ்க்கை மிக கொஞ்சமானது. அந்த குறுகிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவரே நெருளோடு வாழாமல், இப்படிப்பட்ட ஆண்டவரே ஏற்றத்தாழ்வோடு வாழாமல், நீர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை வாழ எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும் சாமி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்மால் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. எங்கள் மனதை நீர் மாற்றும். உடைய தூய ஆவி தொடர்ந்து உள்ளத்தில் பேசட்டும். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணிக்கை பாடலாக 286 நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கை நாம் படிப்போம். பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையோரே கவிப்பார்
ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான கடவுளே, நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பரிசுத்த ஆலயத்தில் எங்கள் காணிக்கைகளை உமது பாதத்தில் கொண்டு வருகிறோம். சக மனிதர்களை நேசிக்க நாங்கள் பல முறை தயங்கிய போதும் நீர் எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்ட தவறவில்லை. இந்த வேளையில் நீர் எங்களை நேசித்தது போல நாங்களும் பிறரை நேசித்து மதிப்போம் என்று வாக்குறுதி அளித்து எங்களையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை வெறும் பணமாக மட்டுமல்லாமல் எங்கள் விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டருளும். உம்முடைய ஜனங்கள் மத்தியில் நீதி, கண்ணியம், சுகம், கல்வி, அதிகாரம் மற்றும் உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு இவைகளை பயன்படுத்தி அருளும். இவை இயேசுவின் மேலாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன். நாம் முறையாக மன்றாடுவோம். அன்புள்ள கடவுளே, ஒடுக்கப்பட்டோரின் கூக்குரலை கேட்கும் இறைவா, இன்று தாய்மையுள்ள இருதயத்தோடு உம்மிடம் வருகிறோம். பாகுபாடு, ஒடுக்கப்படுதல், இடப்பெயர்ச்சி மற்றும் வன்முறையை தொடர்ந்து சந்தித்து வரும் எங்கள் தலித் மற்றும் ஆதிவாச சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம். உம்முடைய நம்பிக்கை, நீதி மற்றும் சமாதானத்தினால் அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சாதி பாகுபாடும் சமூக ஒதுக்குதலும் இன்னமும் நீடிக்கின்ற சமூகங்களுக்காக ஜெபிக்கிறோம். மயானங்களில் மரணத்திலும் பாகுபாடு தொடரும் துறையூரில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம். வஞ்சகத்தின் சுவர்களை உடைத்து ஒவ்வொரு திருச்சபையும், கிராமமும், சமூகமும் அனைவரும் சமமான கண்ணியத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாக மாற செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பட்டியல் சாதி அந்தஸ்துக்காக தலித் கிறிஸ்துகள் நடத்தி வரும் நீண்டகால போராட்டத்தை நினைவு கூறுகிறோம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் இந்த வேளையில் நீதிபதிகளுக்கு ஞானத்தையும் நீதியை தேடுபவர்களுக்கு தைரியத்தையும் தந்தருளும். உண்மையும் நீதியும் வெல்லட்டும். நீதி ஒருபோதும் தாமதிக்கப்படாமலும் மறுக்கப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டருளும். பாரம்பரிய நிலங்கள், காடுகள், ஆறுகள் மற்றும் வாழ்வாதாரங்கள் இடப்பெயர்ச்சி, சுரண்டல் மற்றும் சுற்றுச்சூழல் அழிவினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கும் ஆதிவாசி சமூகங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் பாரம்பரியத்தை பாதுகாத்து உரிமைகளை உறுதிப்படுத்தி படைப்பை பாதுகாக்கவும் பழங்குடியினர் கண்ணியத்தை பேணவும் அவர்களுக்காக வழிகாட்டும். இழிவான மற்றும் ஆபத்தான வேலைகளுக்கு தள்ளப்பட்ட அனைவரையும், குறிப்பாக கையால் மலம் அள்ளுவோர் மற்றும் தூய்மை பணியாளர்களை நினைவு கூறுகிறோம். உயிரை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளித்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கண்ணியத்தை மீட்டு தந்து மனித நேயமற்ற அனைத்து உழைப்பு சுரண்டல்களையும் முடிக்க எங்கள் தேசத்தை ஏவியருளும். தலித் மற்றும் ஆதிவாசி சிறுவர்களுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பாகுபாடு, கொடுமைப்படுத்துதல், சுரண்டல் மற்றும் அலைச்சத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும். அவர்களுக்கு தரமான கல்வியையும் நல்ல வாய்ப்புகளையும் சமுதாயத்தில் நன்மைக்காக தங்கள் தாளுந்துகளை பயன்படுத்தும் நம்பிக்கையும் தந்தருளும். வன்முறை, துஷ்பிரயோகம், கடத்தல் மற்றும் பாகுபாடுகளால் பாதிக்கப்படக்கூடிய தலித் மற்றும் ஆதிவாசி பெண்களையும் சிறுமிகளையும் நினைவு கூறுகிறோம். உமது பாதுகாப்பினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்களின் கண்ணியத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் உழைப்பவர்களை பலப்படுத்தும். அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக நீர் வெற்றி பெறப்பட்டோம்.
சாதி, வெறியினாலும் வெறுப்பினாலும் பிரிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்காகவும் சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சாதி தடைகளை நிராகரிப்பதால் வன்முறையை சந்திப்போரை, குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியினரை பாதுகாப்போம். உம்முடைய அன்பினால் இருதயங்களை உருமாற்றும், பிரிவினைக்கு மாறாக ஒப்புரவும், பயத்துக்கு மாறாக சமாதானமும் வரட்டும். திருச்சபையானது தலித் மற்றும் ஆதிவாசி சமூகங்களுடன் உண்மையோடு நின்று ஒவ்வொரு மனிதனின் கண்ணியத்தையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கலாச்சாரத்தையும் கொண்டாடி நீதி, சமத்துவம், ஒப்புரவு மற்றும் சமாதானத்திற்காக அஞ்சாத சாட்சியாக மாற ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தியும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையும் அனைவருக்கும் பரிபூர்ணமாய் ஜீவனையும் அளிக்க வந்த எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவைகள் எல்லாம் கேட்கிறோம். நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் முன்னோர்களின் கடவுளே, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தவர்களின் கூக்குரலை கேட்டு பார்வோனின் சங்கிலிகளை உடைத்து உமது ஜனத்தை செங்கடல் வழியாக விடுதலைக்கு வழிநடத்தினீர். நீர் இன்னமும் கேட்கிற, பார்க்கிற, விடுவிக்க இறங்கி வருகிற கடவுளாய் இருக்கிறீர். இன்று உமது வல்லமையுள்ள கிரியைகளை நினைவு கூர்ந்து உமது நிலையான விடுதலை பணிக்கு எங்களையே மீண்டும் அர்ப்பணித்து உமக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டோரும் சாதி பாகுபாடு, ஒதுக்குதல் மற்றும் வஞ்சகம் ஆகியவைகள் உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளை காயப்படுத்துகின்றன என்பதை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் காத்திருந்த மௌனத்திற்காகவும் நாங்கள் பாதுகாத்த சலுகைகளுக்காகவும் மற்றவர்களின் கண்ணியத்தை காண தவறியதற்காகவும் எங்களை மன்னியும். இஸ்ரவேலுக்கு சமுத்திரத்தின் வழியே பாதையை திறந்து அடிமைத்தனத்தை பின்னே தள்ளி விடுதலையை முன்னே வைத்தது போல இன்று தலித், ஆதிவாசி மற்றும் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகமும் மற்றவர்கள் எழுப்பிய சுவர்களால் தடைப்படாமல் கண்ணியும், சமத்துவம் மற்றும் அன்போடு வாழ ஒரு பாதையை திறந்தருளும். கிறிஸ்து ஒனேசிமுவை ஒரு அடிமையாக பார்க்காமல் அன்பான சகோதரான ஏற்றுக்கொண்டது போல தேவனுடைய பிள்ளைகளை உயர்வு தாழ்வு பிரிக்கும் ஒவ்வொரு அமைப்பையும் தகர்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உடைந்த உறவுகள் சீரமைக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் உமது சாயலை சுமப்பவராக மதிக்கப்படும் சமூகங்களை கட்டியெழுப்ப எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிணற்றின் அருகே உட்கார்ந்து இனம், மதம், பாலினம் மற்றும் அவமானத்தால் பிரிக்கப்பட்டு மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தது போல சாதி, வர்க்கம், இனம் மற்றும் பாலினத்தின் அனைத்து தடைகளையும் தாண்டி நிபந்தனை இன்றி உமது ஜீவனுள்ள அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தலித் மற்றும் ஆதிவாசி சமூகங்களுக்காக பேசுவதற்கு அல்ல, மாறாக அவர்களுக்கு செவி கொடுக்க, அவர்களை பரிதாபமாக பார்ப்பதற்கு அல்ல, மாறாக அவர்களின் ஈவுகளை கனம் பண்ணி உரிமைகளை பாதுகாத்து அடிமையிலிருந்து விடுதலைக்கான அவர்களின் பயணத்தில் அவளோடு கூட நடக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம்.
ஒடுக்கப்பட்டோரின் நியாயத்தை விசாரித்து பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கட்டுண்டவர்களை விடுவித்து குருடரின் கண்களை திறந்து மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தி பரதேசிகளையும் அனாதிகளையும் விதவைகளையும் பராமரிக்கிற கடவுள் இப்பொழுது விசுவாசமுள்ள சீஷத்துவத்தில் நம்மை வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, அடிமைத்தனம் உள்ள இந்த இடத்தில் விடுதலையும், நம்பிக்கையற்ற இடத்தில் நம்பிக்கையும், அவமதிக்கப்பட்ட இடத்தில் கண்ணியத்தையும், வேதனை உள்ள இடத்தில் ஜீவனையும் பிரகடனப்படுத்த உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆராதனைகள் எங்கள் சாட்சியாக மாறட்டும், எங்கள் விசுவாசம் எங்கள் செயலாக மாறட்டும், எங்கள் அன்பு உலகத்தில் உமது உருமாற்றும் பின்னமாக மாறட்டும். ஒடுக்கப்பட்டோர் மத்தியில் உலாவி அனைத்து ஜனங்களையும் பரிபூர்ண ஜீவனுக்கு வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஜெபம் செய்வோம். விடுதலை அளிக்கும் உண்மையுள்ள கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை சேர்த்து உமது வார்த்தையினாலும் ஆவியினாலும் எங்களை புதுப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது தைரியத்தோடும் இரக்கத்தோடும் எங்கள் விசுவாசத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்தும். சாதி பாகுபாடு மற்றும் அநீதியின் அனைத்து வடிவங்களையும் நிராகரிக்கவும், உமது சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் கண்ணியத்தையும் உயர்த்தவும், தலித் மற்றும் ஆதிவாசி சமூகங்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட அனைவரோடும் ஒருமைப்பாட்டுடன் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவினால் உண்டாகும் ஜீவ தண்ணீரால் எங்களை நிரப்பும். எங்கள் ஆராதனை எங்கள் சாட்சியாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கை உமது நீதி, சமாதானம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அன்பை பிரதிபலிக்கட்டும். எங்களை விடுவிக்கிறவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒடுக்கப்பட்டோரின் கூக்குரலை கேட்டு ஓரம் கட்டப்பட்டவர்களுடன் உலா வந்து அனைத்து ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழிநடத்துகிற கடவுளுடைய சமாதானத்தோடு இப்பொழுது புறப்பட்டு போங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் நீதியை பிரகடனப்படுத்தவும், மனித கண்ணியத்தை உயர்த்தவும், கடவுளுடைய விருந்து அன்பின் விசுவாசமுள்ள சாட்சிகளாக வாழவும் உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு அன்பும் ஊழியம் செய்ய சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆமேன். நிறைவு பாடலாக பாமாலை 212 பாடுவோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக